அப்ராட்ல நிறைய யூனிவர்சிட்டிஸ் இருக்கு. எந்த யூனிவர்சிட்டிலையுமே இந்தியன் ஸ்டாஃப்ஸ் ஒர்க் பண்ணல. இந்தியன் ஸ்டாஃப்ஸ் இருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு கம்யூனிகேஷனுக்கு வந்து இன்னுமே ஈஸியா இருக்கும். ஸோ இந்தியன் ஸ்டாஃப்ஸ் நம்மள்ட்ட ஒர்க் பண்றாங்க. இந்தியாவில் என்ன புக்ஸ்ல உங்களுக்கு டீச் பண்றாங்களோ அதே புக்ஸ் தான் நம்மளுமே டீச் பண்றோம். நம்ம டிஸ்பிளே கூட வச்சிருக்கோம் ஆஃபீஸ்ல, நீங்க பார்க்கலாம் என்னென்ன புக்ஸ் அப்படின்னு. பிளஸ் இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் அதிகமா படிக்கிற இடம் நம்ம ஓஷ் யூனிவர்சிட்டி தான். ஸோ இதுக்கு மேல என்ன வேணும்? கிர்கிஸ்தானை முதல்ல நம்ம ஏன் ரெஃபர் பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, காஸ்ட் ஆஃப் லிவிங் கம்மி. இந்தியா மாதிரின்னு வச்சுக்கோங்களேன், இங்க ₹1 அங்கேயும் ₹1 சேமா தான் இருக்கும். நீங்க 10,000 ரூபாய் போட்டா 10,000 ரூபாய் எடுத்துக்கலாம். ஸோ இதுக்காக தான் இப்ப நிறைய பேரண்ட் வந்து ஓகே நம்ம மணி அப்படியே போடுற மாதிரி இருக்குன்றதுக்காக சேர்றாங்க. ஆனா நீங்க வந்து ஆக்சுவலாக இப்போ நீங்கள் ஒரு காலேஜ் சூஸ் பண்ணுறீங்கன்னா எதுக்காக படிக்கிறோம்? லைசன்ஸ் கொடுக்கணும், லைசன்ஸ் கிடைக்கணும், நம்ம ஒர்க் பண்ணணும். அதுக்காக தான் நம்ம வந்து ஒரு யூனிவர்சிட்டியை சூஸ் பண்ணுறோம். கரெக்டாக? அப்போ அது கொடுக்கலன்றப்ப அது எப்படி அந்த யூனிவர்சிட்டி ஆத்தரைஸ்டாக இருக்கும்? இனிமேல் உங்களுக்கு ப்ரூஃபோட காமிக்கணும் அப்படின்னா நான் என்னோட டிகிரிஸ், என்னோட லைசன்ஸை நான் உங்களுக்கு கொடுக்குறேன். நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு தெரியும் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு. எல்லா யூனிவர்சிட்டியுமே நார்மல் ஃப்ளைட்ஸ் தான் அரேஞ்ச் பண்ணுறாங்க இல்லையா? ஆனால் நம்ம அரேஞ்ச் பண்ணுறது சார்ட்டர்ட் ஃப்ளைட். அதில் வெறும் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும்தான் வருவாங்க. அரௌண்ட் 1200+ தமிழ் ஸ்டூடெண்ட் இருக்கப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அந்த 1200 நார்மல் ஃப்ளைட்டில் உங்களால் அக்கோமடேட் பண்ணி கூட்டிகிட்டு போகிறதே கஷ்டம். ஸோ அதனால நம்ம தனி ஃப்ளைட் சார்ட்டர்ட் அரேஞ்ச் பண்ணிடுவோம். இப்போ 180 ஸ்டூடெண்ட்ஸ் அந்த ஃப்ளைட்டுக்கு வராங்கன்னா ஒவ்வொரு வீக்லேயும் 3 டைம்ஸ் நம்ம ஃப்ளைட்டு விடுறோம். ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் பர்சனலாக நம்மளோட டீச்சர்ஸ் எல்லாரும் சேர்ந்து டீச் பண்ணிடுவோம். பண்ணிட்டு இதை வந்து ஒரு காம்படிஷனாக வச்சுட்டோம். அப்படி வைக்கும் போது ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இன்ட்ரெஸ்டடாக இருப்பாங்க. இவனை விட நான் ஃபர்ஸ்ட்டாக போட்டுறணும், நான் ஃபர்ஸ்ட்டாக பண்ணிடணும். ப்ளஸ் இதுக்கெல்லாம் கேஷ் ப்ரைஸ் அனௌன்ஸ் பண்ணணும். ஸோ படிக்கிறத எப்படி இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போகிறது, இதுதான் என்னோட மோட்டிவ். ஸோ அப்படி பண்ணுறது தான் மெடிக்கல் எக்ஸ்போ. இதில் ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய நாலேஜ் கெயின் பண்ணிக்கிறாங்க. ப்ளஸ் இது நம்ம யூனிவர்சிட்டிக்கு மட்டும் பண்ணுறது இல்லை. நிறைய பேரண்ட்ஸ் நினைப்பாங்க இல்லையா, இன்னைக்கு ஒரு காசு சொல்லுவாங்க, அங்க போயிட்டா வேற காசு மாத்திடுவாங்க. அந்த இது உங்களுக்கு இருக்காது. அப்படி ஒருவேளை பயமா இருந்ததுன்னா நான் எழுதி சைன் கூட போட்டு கொடுத்துட்றேன். ஹாய் மேம். ஹாய். உங்களோட இன்ஸ்டியூட் வந்து கிர்கிஸ்தான்ல இருக்கு அப்படின்னு சொல்றீங்க. ஆனா கிர்கிஸ்தான் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு தெரியாது. அதை எக்ஸ்பிளைன் பண்ணி. இது ஒரு கிரேட் கொஸ்டின். நிறைய பேருக்கு தெரியாது கிர்கிஸ்தான்னா. ஆக்சுவலா கிர்கிஸ்தான் அப்படின்றது ஒரு சென்ட்ரல் ஏஷியன் கண்ட்ரி. சரிங்களா? இன்னும் உங்களுக்கு கொஞ்சம் தெளிவா சொல்லணும் அப்படின்னா கஜகஸ்தான், உஸ்பெகிஸ்தான் இதுக்கெல்லாம் நடுவில் இருக்கக்கூடிய ஒரு கண்ட்ரி. ஓகே, ரொம்ப பீஸ்ஃபுல்லான கண்ட்ரி சொல்ல போனா. ஸோ பீஸ்ஃபுல்லா மெடிசன் படிக்கணும் அப்படின்னா நம்ம வந்து உங்களோட கன்சல்டன்சி அணுகிட்டு அங்க போய் படிக்கலாம் அப்படின்னு சொல்ல. கண்டிப்பா கண்டிப்பா. இப்போ எல்லா மெடிக்கல் யூனிவர்சிட்டிஸ்லயும் லைசன்ஸ் ப்ரொவைட் பண்றாங்களா அப்படின்ற டவுட் வந்து மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இருக்கும். உங்களோட இதுல நீங்க ப்ரொவைட் பண்றீங்களா? கண்டிப்பா. ஆக்சுவலா இப்ப நீங்க ஒரு காலேஜ் சூஸ் பண்றீங்கன்னா எதுக்காக படிக்கிறோம்? லைசன்ஸ் கொடுக்கணும், லைசன்ஸ் கிடைக்கணும், நம்ம ஒர்க் பண்ணணும். அதுக்காக தான் நம்ம வந்து ஒரு யூனிவர்சிட்டியை சூஸ் பண்றோம். கரெக்டா? அப்ப அது கொடுக்கலன்றப்ப அது எப்படி அந்த யூனிவர்சிட்டி ஆத்தரைஸ்டா இருக்கும்? இனிமே உங்களுக்கு ப்ரூஃபோட காமிக்கணும் அப்படின்னா நான் என்னோட டிகிரிஸ், என்னோட லைசன்ஸை நான் உங்களுக்கு கொடுக்குறேன். நீங்க பாருங்க, உங்களுக்கு தெரியும் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, இது வந்து நான் MBBS முடிச்சதுக்கான டிகிரி. ஓகே, சரிங்களா? நீங்க ஒரு MBBS முடிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு டிகிரின்னு ஒன்று ப்ரொவைட் பண்ணுவாங்க. நான் இதுல என்னோட பேர் போட்டே இருக்கும். இங்கிலீஷ்ல தான் இருக்கும். அது வேற டவுட் இருக்கும்ல, இங்கிலீஷ் மீடியம் இங்கிலீஷ்ல இருக்கும். திவ்யா பெரியகருப்பன் என்னோட பேர். சோ இது என்னோட டிகிரி. நான் MBBS முடிச்சதுக்கு அடுத்து இந்த லைசன்ஸ் சொல்றாங்க இல்லையா, இதுதான். சரிங்களா? இது வந்து உங்களுக்கு சர்டிபிகேட்டாவே நம்ம ப்ரொவைட் பண்றோம். இதுலயுமே பாருங்க இங்கிலீஷ்ல உங்க பேர் போட்டே வந்துடும். திவ்யா பெரியகருப்பன், நான் இன்டர்ன்ஷிப் முடிச்சிருக்கேனா, பிளஸ் நான் பிஜியுமே படிச்சிருக்கேன். இது எல்லாமே சேர்த்து உங்களுக்கு இதுலயே வந்துடும். பிஜி நான் ஃபேமிலி மெடிசன் முடிச்சிருக்கேன். ஸோ அதுக்காக இதுதான் அந்த லைசன்ஸ். ஸோ கண்டிப்பா நம்ம லைசன்ஸ் ப்ரொவைட் பண்றோம். ஸோ நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க மேம் கிர்கிஸ்தான்ல? நான் ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் MBBS கிர்கிஸ்தானுக்கு போய் படித்தேன். படித்து முடிச்சுட்டு அடுத்து என்னோட பிஜியுமே நான் அங்கே தான் முடிச்சுட்டு இப்போ நான் வந்து அனாட்டமி ப்ரொஃபஸராக ஓஷ் இன்டர்நேஷ்னல் மெடிக்கல் யூனிவர்சிட்டியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ ஓஷ் யூனிவர்சிட்டியில் படிக்கிறதுக்கும் மற்ற யூனிவர்சிட்டியில படிக்கிறதுக்கும் என்ன டிஃபரன்ஸ்? எந்த யூனிவர்சிட்டிலையுமே அப்ராட்ல நிறைய யூனிவர்சிட்டிஸ் இருக்கு. எந்த யூனிவர்சிட்டிலையுமே இந்தியன் ஸ்டாஃப்ஸ் ஒர்க் பண்ணல. மெயின் ரீசன் இந்தியன் ஸ்டாஃப்ஸ் இருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு கம்யூனிகேஷனுக்கு வந்து இன்னுமே ஈஸியா இருக்கும். ஸோ இந்தியன் ஸ்டாஃப்ஸ் நம்மள்ட்ட ஒர்க் பண்றாங்க. பிளஸ் நம்ம
அதாவது யூஸ் பண்றோம் இல்லையா கரிக்குலம், அதாவது டீச் பண்ற மெத்தட், அது பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்தியன் ஆத்தர்ஸோடைய புக். இந்தியால என்ன புக்ஸ்ல உங்களுக்கு டீச் பண்றாங்களோ அதே புக்ஸ் தான் நம்மளுமே டீச் பண்றோம். நம்ம டிஸ்பிளே கூட வச்சிருக்கோம் ஆஃபீஸ்ல, நீங்க பார்க்கலாம் என்னென்ன புக்ஸ் அப்படின்னு. பிளஸ் இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் அதிகமா படிக்கிற இடம் நம்ம ஓஷ் யூனிவர்சிட்டி தான். ஸோ இதுக்கு மேல என்ன வேணும்? ஸோ அவ்வளவுதான். நீங்க உங்களோட இந்த மெடிக்கல் ட்ரீமை எப்படி ஓஷ்ல ஸ்டார்ட் பண்ணீங்க? ஓகே, ஆக்சுவலா நான் பாத்தீங்கன்னா 12th முடிச்ச உடனே வீட்டில் கண்டிப்பா டாக்டர் படிக்க வைக்கணுன்ற ஒரு ஆசை இருந்தது. அப்ப வந்து பெரிய இந்த இன்ஸ்டாகிராம் அந்த மாதிரிலாம் கிடையாது. ஸோ நியூஸ் பேப்பர்ல காமனா ஆட் பார்த்தோம். அதுல ஒரு கன்சல்டன்ட் பேர் போட்டிருந்தாங்க, இந்த மாதிரி அட்மிஷன் பண்ணி தரோம் அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி போனதுதான், போயிட்டு பார்த்துருந்தோம், எங்களுக்கு பிடிச்சிருந்தது, அட்மிஷன் போட்டு நான் அதுக்கப்புறம் அங்கே பிளேஸ் ஆகி போனேன். ஒரு கன்சல்டன்ட் வழியாக தான் நான் போனேன். உங்களை மாதிரி மற்ற தமிழ் பசங்களும் வந்து வெளிநாடுகள்ல படிக்கிறதுக்கு ஆசைப்படுவாங்க. ஆனா நீட் அப்படின்றது கண்டிப்பா முடிக்கணும் அப்படின்றது இந்தியாக்குள்ள இருக்கிற கட்டாயம். அத மாதிரி ஓஷ் யூனிவர்சிட்டிஸ்லயும் ஆர் அதர் கண்ட்ரீஸ்லயுமே வந்து நம்ம நீட் கம்பல்சரியா? கண்டிப்பா. நீங்க வந்து நீட் எதுக்காக கம்பல்சரின்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும். நீட் ஏன் கம்பல்சரினா, நீங்க ஒருவேளை இப்போ ஃபாரின் கண்ட்ரீஸ்லேயே ஒர்க் பண்ண போறீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை கிடையாது. ஆனா நீங்க இந்தியாவுக்கு திருப்பி வரீங்க, நீங்க இந்தியாவில தான் செட்டில் ஆக போறீங்க அப்படின்னா நீட் மேண்டேட்ரி. இங்க அது கைண்ட் ஆஃப் லைசன்ஸ் மாதிரி. ஆமா, லைசன்ஸ் மாதிரி. அது இருந்தாதான் உங்களால படிக்கவே முடியும். சோ அப்ப நீங்க நீட் ஃபர்ஸ்ட் பாஸ் ஆயிருக்கணும். அந்த பாஸ் ஆன சர்டிபிகேட்டை வச்சுதான் நீங்க இங்க எக்ஸாமுக்கே அப்ளை பண்ண போறீங்க. சோ நீட் இல்லாம ஒண்ணுமே பண்ண முடியாது. நீட் கண்டிப்பா தேவை. தமிழ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஓஷ்ல சேரணும்னா என்ன பண்ணணும்? தமிழ் ஸ்டூடெண்ட்ஸ்னு இல்லை, எந்த ஸ்டூடெண்ட் சேரணும்னாலும் ஜஸ்ட் நம்மளை காண்டாக்ட் பண்ணாங்கன்னா போதும். நம்ம டைரெக்டாகவே அட்மிஷன்ஸ் பண்ணிடுவோம். பிகாஸ் நாங்கள் ஒர்க் பண்ணுற ஒரு ஸ்டாஃப், ஒரு ஏஜென்ட்டோ கன்சல்டன்ட்டோ அந்த மாதிரி இல்லாமல் அங்கே நான் டைரெக்டாக ஒர்க் பண்ணுறேன். ஸோ நீங்கள் காலேஜோடைய லூக் அண்ட் கான்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, அது எல்லாத்தையுமே நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அட்மிஷன் பிளேஸ் பண்ணலாம். டைரெக்டாக நம்ம ஆஃபீஸை வந்து விசிட் பண்ணலாம், கன்சல்டேஷன் பண்ணிக்கலாம். அதர் டிஸ்ட்ரிக்ட்ஸ்லயும் இருக்கா மேம்? நம்மளோட மெயின் ஆஃபீஸ் பார்த்தீங்கன்னா டெல்லியில் இருக்கு. அதர் தென் தட் பார்த்தீங்கன்னா பூனேல இருக்கு. இப்ப சென்னையில ஃபர்ஸ்ட் பிரான்ச் ஓபன் பண்ணிருக்கோம். சூன் மதுரையிலயுமே ஓபன் ஆக போகுது. மெடிக்கல் எக்ஸ்போ பத்தி நீங்க பேசியிருந்தீங்க, அதை கொஞ்சம் பிரீஃப் பண்ணுங்க. கண்டிப்பா. மெடிக்கல் எக்ஸ்போ அப்படின்றது என்னன்னா, நான் நிறைய காலேஜஸ்ல பார்த்துருக்கேங்க இந்தியாலலாம். நிறைய பேர் இந்த சூச்சரிங்கா இருக்கட்டும், IVIM இருக்கட்டும், ஃபர்ஸ்ட் இயர்ல இருந்தே அவங்களுக்கு நல்லா தெரியுது. அப்ப நான் படிக்கிற டைம்ல இதெல்லாம் வந்து ஒரு எப்படி சொல்றது, மைனர் காம்ப்ளிகேஷன் மாதிரி இருந்தது. ஏன் நமக்கு ஃபர்ஸ்ட் இயர்ல தியரி சொல்லி தராங்க, செகண்ட் இயர்ல இருந்து நமக்கு இந்த இதெல்லாம் சொல்லி தராங்க அப்படின்னு. அப்ப நான் ஃபர்ஸ்ட் இயர்ல இருந்து என் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஏதாச்சும் பண்ணணும் அப்படின்றது என்னுடைய பெரிய ஆசை. அப்படி நான் கொண்டு வந்தது அந்த மெடிக்கல் எக்ஸ்போ அப்படின்றது. அதுல நான் என்னென்ன பண்ணேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் பர்சனலா நம்மளோட டீச்சர்ஸ் எல்லாரும் சேர்ந்து டீச் பண்ணிடுவோம். IM எப்படி போடணும், IV எப்படி போடணும், சூச்சரிங் எப்படி பண்ணணும், GCS ஸ்கோர் எப்படி பார்க்கணும், இது எல்லாமே நம்ம டீச் பண்ணணும். பண்ணிட்டு இதை வந்து ஒரு காம்படிஷனா வச்சுட்டோம். அப்படி வைக்கும் போது ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இன்ட்ரெஸ்டடா இருப்பாங்க. இவனை விட நான் ஃபாஸ்டா போட்டுறணும், நான் ஃபாஸ்டா பண்ணிடணும். பிளஸ் இதுக்கெல்லாம் கேஷ் ப்ரைஸ் அனௌன்ஸ் பண்ணும். ஸோ படிக்கிறத எப்படி இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போகிறது, இதுதான் என்னோட மோட்டிவ். ஸோ அப்படி பண்ணுறது தான் மெடிக்கல் எக்ஸ்போ. இதில் ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய நாலேஜ் கெயின் பண்ணிக்கிறாங்க. ப்ளஸ் இது நம்ம யூனிவர்சிட்டிக்கு மட்டும் பண்ணுறது இல்லை, ஒரு 5-6 யூனிவர்சிட்டி சேர்த்து இன்டர் யூனிவர்சிட்டி காலேஜ் மாதிரி பண்ணுறீங்க. ஸோ அப்படி தான் பண்ணுறோம். ஸோ அப்போ அவங்களுக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதுதான் மெடிக்கல் எக்ஸ்போட மோட்டிவ். இப்போ இந்தியாக்குள்ள படிக்கணும் அப்படின்னாலே ரொம்ப யோசிப்பாங்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம், பேரண்ட்ஸ் எல்லாம் விட்டு போகணும் அப்படின்னு. ஸோ ஸ்டூடெண்ட்ஸோட மனநிலைமை எப்படி இருக்கும் கண்டிப்பா உங்ககிட்ட வரும்போது? ஸ்டூடெண்ட்ஸ்லாம் முதல்ல நம்மள்ட்ட வந்து பேசுறதுக்கே தயக்கப்படுவாங்க. ஐயோ இவங்க ஏதோ சொல்லிடுவாங்களா, அவங்க ஏதோ சொல்லிடும். நம்ம பழகிற விதம்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, நீங்க கரெக்டா டீச்சர்ஸ்ட இருந்தீங்கன்னா டீச்சர்ஸ் கண்டிப்பா உங்கள்கிட்ட நல்லா இருப்பாங்க, ரொம்ப ஃப்ரெண்ட்லியாவே இருப்பாங்க. நம்ம ஒரு மாதிரி கிடையாது, ரொம்ப ஸ்ட்ரிக்டா அப்படியே படிக்கலன்னா அடிச்சிரும் அப்படிலாம் கிடையாது. நீங்க படிச்சீங்கன்னா நீங்க நல்லா இருப்பீங்க, அவ்வளவுதான். அதுக்கான மார்க்ஸ் உங்களுக்கு கிடைக்க போகுது. படிக்கலையா அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு மார்க்ஸ் கிடைக்க போகுது, அவ்வளவுதான். எதுவா இருந்தாலும் மார்க்ஸ் தான் பேசுவாங்க. ஸோ நீட் மாதிரி ஹை ஸ்கோரிங் லோ ஸ்கோரிங் அந்த மாதிரி பார்த்து தான் சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் ப்ரொவைட் பண்ணீங்க? அப்படிலாம் எதுவும் கிடையாது? அதெல்லாம் எதுவுமே கிடையாது. நீங்க படிச்சிருந்தீங்க, பாஸ் பண்ணீங்கன்னா, ஆனா நம்மள்ட்ட இந்த வேரியேஷன் இருக்கு, ரெட் டிகிரி ப்ளூ டிகிரின்ற வேரியேஷன் இருக்கு. ப்ளூ டிகிரி பாத்தீங்கன்னா நார்மலா எல்லாருமே வாங்குறது. ரெட் டிகிரி அப்படின்றது வந்து ஒரு 650 மெம்பர்ஸ் ஒரு இயர்ல படிக்கிறாங்க அப்படின்னா டாப் 5க்கு மட்டும் கிடைக்கும். டாப் 5 அது ரொம்ப கஷ்டம் கிடைக்கிறது. ஸோ என்னோட ரெட் டிகிரி கூட பாத்தீங்கன்னா, நான் வந்து
கொரோனா அப்ப வீட்ல இருந்திருந்தேன் இல்லையா, சோ அப்ப போது என்னோட ரெட் டிகிரி வந்து 2 மார்க்ஸ்ல மிஸ் ஆயிடுச்சு. எப்படின்னு கேட்டீங்கன்னா, எக்ஸாம் எழுதும் போது சர்வர் கொஞ்சம் டவுன் ஆகி க்ளோஸ் ஆயிடுச்சு. என்னால 2 கொஸ்டின்ஸ் எழுத முடியல. சோ அதனால அந்த சப்ஜெக்ட்ல எனக்கு மார்க் குறைஞ்சிருச்சு. சோ நான் ரொம்ப ஃபீல் பண்ணேன் அந்த டைம்ல. அதனால போயிடுச்சே அப்படின்ற மாதிரி. ஆனா அதை விட பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியே கிடைச்சிருச்சு. அது போனதுனால என்னமோ எனக்கு அங்கேயே ஒர்க் கிடைச்சு இப்போ நல்லா போயிட்டு இருக்கு. ஃபுட் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுவும் படிக்கிறவங்களுக்கு இன்னும் இம்பார்ட்டன்ட். ஆமா ஆமா. நம்ம வேற கண்ட்ரில போய் படிக்கிறோம். சோ ஃபுட் எப்படி இருக்கும் மேம்? இந்தியன் ஃபுட்ஸ் எல்லாம் ப்ரொவைட் பண்ணுவீங்களா? கண்டிப்பா. நான் சொல்ல வேண்டியது பேரண்ட்டுக்கு இதுதான். நம்மள்ட்ட செஃப் பாத்தீங்கன்னா ஹாஸ்டல் சொல்லிடுறேன் முதல்ல. ஹாஸ்டல் 7 ஹாஸ்டல் இருக்கு நம்மள்ட்ட. எல்லாமே காலேஜோட டைப் உள்ள ஹாஸ்டல்ஸ். செஃப்ஸ் பாத்தீங்கன்னா அரௌண்ட் 6 இந்தியன் செஃப்ஸ் இருக்காங்க. ஸோ அப்படின்றப்ப உங்களுக்கு ஃபுட்டு வந்து நம்மள்ட்ட நார்த் இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸும் இருக்காங்க, சவுத் இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸும் இருக்காங்க. அப்போ நம்ம ப்ரொவைட் பண்ணுற ஃபுட் எப்படி இருக்கும்னா, ரைஸ் இருக்கும், சப்பாத்தி இருக்கும், இப்போ கிரேவிஸ் டைப்லையுமே பார்த்தீங்கன்னா ஒரு சைடு சாம்பார்னா ஒரு சைடு தால் ப்ளஸ் ஒரு சப்ஜி காமனாக இருக்கும். இந்த மாதிரி தான் நம்ம ஃபுட்டு ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ யாருக்குமே எந்த குறையும் இருக்கக்கூடாது இல்லையா, அதுதான் மோட்டிவ். வீக்லி 3 டைம்ஸ் உங்களுக்கு நான்வெஜ் ஆப்ஷன்ஸ் கூட இருக்கும். ஸோ உங்களுக்கு ப்ராப்ளம் இல்லை. நான்வெஜ் சாப்பிடாதவங்க வெஜ்ஜை சாப்பிட்டுக்கலாம் அந்த டைமில். என்டர்டைன்மெண்ட் ஆக்டிவிட்டீஸ்லாம் இருக்குமா? இந்த கல்ச்சுரல் ஈவெண்ட்ஸ்லாம் இருக்குமா? நம்ம ஒரு பெரிய ஈவெண்ட்டே நடத்துறோம். அது பேர் ஓஷ் மஹத்சவ் அப்படின்னு சொல்றோம். ஊர் திருவிழா மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். 1 மாசத்துக்கு நடக்கும். எந்த யூனிவர்சிட்டில இப்படி இருக்கான்னு தெரியல. வெறும் படிப்பு இல்லாம நம்ம வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இதெல்லாமே பண்றோம். இது என்னன்னு கேட்டீங்கன்னா, 1 மாசத்துக்கு காம்படிஷன் மாதிரி, மீன் ஸ்டடீஸும் இருக்கும், இதெல்லாம் எக்ஸ்ட்ரா ஈவினிங் டைம்ஸ்ல பண்ணுவோம். அந்த ஃபுட் பண்ற ஃபெஸ்டிவல், ஃபுட் ஃபெஸ்டிவல் சொல்லுவோம் இல்லையா, அது நடக்கும். டிராயிங் காம்படிஷன் நடக்கும். ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே இருக்கும். ஃபுட்பால், த்ரோபால், கொக்கோ, கபடி எல்லாமே இருக்கு. அப்புறம் வந்து இந்த ஆர்ட் அண்ட் காம்படிஷன்ல நாங்களே ஏலத்துக்கு எடுப்போம். அந்த டிராயிங்ஸ் எல்லாம் எது பெஸ்டா இருக்கும் அந்த மாதிரி. ஃபினான்ஷியலா நிறைய சப்போர்ட் இருக்கும் உங்களுக்கு இந்த காம்படிஷன் மூலியமாவும். டான்ஸ் காம்படிஷன் இருக்கும். இங்கெல்லாம் உங்களில் யார் பிரபுதேவா இருக்கு இல்லையா, அங்க அந்த மாதிரி ஓஷ் காட் டேலண்ட் இருக்கும். யார் பெஸ்ட் டான்சர், சிங்கிங் எல்லாமே இருக்குமா. ஸோ ஓஷ்ல 5 years MBBS படிச்சுட்டு இன்டர்ன்ஷிப் பண்ணுவாங்கல்ல, அந்த இன்டர்ன்ஷிப் ப்ராசஸ் என்ன இருக்கும் மேம் 1 yearக்கு? ஆமா, இது ஒரு நல்ல கேள்வி. யாருமே இந்த இன்டர்ன்ஷிப் பத்தி கேட்டதில்லை. இன்டர்ன்ஷிப்ல அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் ஃபர்ஸ்ட் 1 monthக்குள்ள ஷெட்யூல் சொல்லிடுறேன். இன்டர்ன்ஷிப்ல ஃபர்ஸ்ட் 1 monthக்கு நாங்க ஒரு டைரி மாதிரி கொடுப்போம். அந்த டைரியில ஒவ்வொரு நாளும் நீங்க இதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்னு நாங்கள் ஒரு டைம் டேபிள் போட்டு கொடுத்துருவோம். அந்த டைம் டேபிள் அவங்க டெய்லி அந்த இன்டர்ன்ஷிப் பண்ணக்கூடிய இடத்துக்கு போயிடும். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஹாஸ்பிட்டலில் போடும். நம்ம கூட டைப்ஸ்ல நிறைய ஹாஸ்பிட்டல் இருப்பாங்க, நம்மளோட ஓன் ஹாஸ்பிட்டலுமே இருக்கும். எங்கே அன்னைக்கு பேஷண்ட் இருக்காங்களோ அந்த மாதிரி நம்ம ஷிஃப்ட் பண்ணிக்கிறதா. ஸோ இப்போ என்ன பண்ணிடும், இன்னைக்கு ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு நீ வந்து ஐவி ஐஎம் எல்லாம் முடிச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றோம்னா, இல்லை நீ இன்னைக்கு ட்ராமா கேஸ், இன்ட்ராமஸ்குலர் இன்ட்ராவினஸ் இன்ஜெக்ஷன் மேம் பேசிக், இன்னைக்கு வந்து நீங்க ட்ராமா கேஸ்லாம் பண்ணிருக்கணும், அட்டன் பண்ணிருக்கணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா, அதெல்லாம் அவங்க முடிச்சு ஃபர்ஸ்ட் சைன் வாங்கணும். முடிச்சிருந்தாதான் அவங்க விடுவாங்களே. சைன் வாங்கி சீல் வாங்கினாதான் வெளியே போக முடியும். ஸோ அதுலயே தெரிஞ்சிடும் அவங்க எந்த அளவுக்கு ப்ராக்டிஸ் பண்றாங்க. ட்ரக் நேம்லாம் எங்கேயும் அங்கேயும் ஒத்து போகுதா. இது வந்து ஒரு லாஸ்ட் அந்த சீக்வன்ஸ்ல பாத்தீங்கன்னா, லாஸ்ட்ல இந்தியன் பிராண்ட்ல அந்த ட்ரக் பேர் என்ன, ட்ரக் எல்லாமே உங்களுக்கு காமனா வந்துடும். பட் டேப்லெட்டோட பேர் வந்து வேரியேஷன்ஸ் இருக்கும் இல்லையா. ஸோ இதெல்லாம் வந்து செக் பண்ற மாதிரி ரிசர்ச் ஒர்க் பண்ணுவோம். இந்தியால பாப்புலேஷன் எவ்வளோ, கிர்கிஸ்தான்ல எவ்வளோ, கிர்கிஸ்தான்ல எந்த டிசீஸ் ஹை ரேட்ல இருக்கு, இந்தியால எது ஹை ரேட்ல இருக்கு. ஸோ இந்த மாதிரி நிறைய இருக்கு இன்டர்ன்ஷிப்ல. நீங்க பயங்கரமா கத்துக்கலாம் அந்த ஒரு 1 yearல. கோவிட் டைம்ல ஏதாவது ரிசர்ச் ஏதாவது பண்ணிருக்கீங்களா? ஆமா, கண்டிப்பா ரிசர்ச் ஒர்க்ஸ் நிறைய இருந்தது. கோவிட் டைம்லயுமே பாத்தீங்கன்னா எந்தெந்த ஊர்ல இப்ப எத்தனை பேர் அஃபெக்ட் ஆயிருக்காங்க, அதுல எத்தனை இந்த கோமார்பிடிட்டிஸ் எவ்வளவு இருந்தது, அப்புறம் மார்பிடிட்டி ரேட் நிறைய இருக்கு. ஸோ இது எல்லாமே ஃபைன் பண்ணி அந்த ரிசர்ச் ஒர்க்ல யார் ஃபர்ஸ்ட் வராங்களோ அவங்களுக்குமே நம்ம கேஷ் ப்ரைஸ் மணி அதெல்லாமே கொடுத்தோம். அட்மிஷன் அண்ட் கவுன்சிலிங் டீடைல்ஸ். அட்மிஷன் அண்ட் கவுன்சிலிங் பெரிய நீங்க நினைக்கிற மாதிரி எதுவுமே கிடையாது. ஜஸ்ட் உங்களுக்கு அட்மிஷன் போட்டோம்னா காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. எங்களை பண்ணோன்னா உங்களுக்கு டீட்டெயில்ஸ் எல்லாமே தருவோம். ஒருவேளை எப்படி நம்புறது, நேரில் பார்த்தா நல்லா இருக்கும்னா ஆஃபீஸ்க்கு வரலாம். 24/7 அவைலபிளாக இருப்பாங்க, நம்ம ஸ்டாஃப்ஸ் இருப்பாங்க, நாங்கள் இல்லைனாலும். ஸோ நீங்கள் என்னை டைரெக்டாக வந்து பார்க்கலாம். பிடிச்சிருந்ததுன்னா ஆன் ஸ்பாட்ல நீங்க அட்மிஷன் போட்டுக்கலாம். அந்த அட்மிஷனுக்கு நம்ம எந்த சார்ஜும் வாங்குறது இல்லை. இப்போ டிராவல் பண்ணி நீங்க ப்ரீவியஸா சொல்லியிருந்தீங்க, நான் பேரண்ட்ஸ் எல்லாரையும் கூட்டிட்டு போயிட்டு யூனிவர்சிட்டிஸை காட்டுவோம் அப்படின்னு சொல்லி. ஸோ எல்லா அட்மிஷன்ஸ்க்குமே அந்த மாதிரி ப்ராசஸ் பண்றீங்களா? பண்ணலாம். ஒரு சில பேரண்ட் வந்து வரேன்னு சொல்லுவாங்க, ஒரு சில பேரண்ட் வரமாட்டேன், அந்த மாதிரிலாம் இருக்கும். நம்ம பண்றது என்னன்னா, எந்த யூனிவர்சிட்டியுமே இது பண்ணதில்லை மேம்.
எல்லா யூனிவர்சிட்டியுமே நார்மல் ஃபிளைட்ஸ் தான் அரேஞ்ச் பண்றாங்க இல்லையா, பேசஞ்சர் ஃபிளைட் நார்மலா. ஆனா நம்ம அரேஞ்ச் பண்றது சார்ட்டர்ட் ஃபிளைட். சார்ட்டர்ட் அப்படின்னா கிட்டத்தட்ட ஓன் ஃபிளைட் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். அதுல வெறும் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும்தான் வருவாங்க. ஏன்னா நமக்கு ஸ்ட்ரென்த் ஜாஸ்தி, அரௌண்ட் 1200+ தமிழ் ஸ்டூடெண்ட் இருக்கப்போ நீங்க என்ன பண்ணுவீங்க, அந்த 1200 நார்மல் ஃபிளைட்ல உங்களால அகாமடேட் பண்ணி கூட்டிட்டு போறதே கஷ்டம். ஸோ அதனால நம்ம தனி ஃபிளைட் சார்ட்டர்ட் அரேஞ்ச் பண்ணிடுவோம். இப்போ 180 ஸ்டூடெண்ட்ஸ் அந்த ஃபிளைட்டுக்கு வராங்கன்னா ஒவ்வொரு வீக்லயும் 3 times நம்ம ஃபிளைட் விடுறோம். ஸோ 3 இடத்துல இருக்கும், டெல்லி, மும்பை, சென்னை. ஸோ 3 இடத்துலயுமே அவங்க வந்து ஏறிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த ஃபெசிலிட்டி யார்ட்டையுமே இல்லைன்னு நான் நினைக்கிறேன். பிளஸ் போகும்போது நானே டைரக்டா வந்து நான் கூட்டிட்டு தான் போறேன் ஸ்டூடெண்ட்ஸ். இதுக்கான ஃபீ எல்லாம் எப்படி இருக்கும் மேம்? இந்த டிராவல் ஃபீ எல்லாமே வந்து பேக்கேஜ்ல வந்துரும்? ஆமா, உங்களோட காலேஜ் பேக்கேஜ்லயே நாங்க எல்லாமே இன்க்ளூட் பண்ணி கொடுத்துருவோம். எது எதுக்கு எவ்வளவுன்னு டீட்டெயிலா அந்த பேக்கேஜ்லயே உங்களுக்கு மென்ஷன் பண்ணியே வந்துடும். ஸோ அதனால உங்களுக்கு நிறைய பேரண்ட்ஸ் நினைப்பாங்க இல்லையா, இன்னைக்கு ஒரு காசு சொல்லுவாங்க, அங்க போயிட்டா வேற காசு மாத்திடுவாங்க, அந்த இது உங்களுக்கு இருக்காது. அப்படி ஒருவேளை பயமா இருந்ததுன்னா நான் எழுதி சைன் கூட போட்டு கொடுத்துடுறேன். ஸோ உங்களுக்கு பேக்கேஜ்ல எந்த ஒரு இதுவுமே இருக்காது. உங்களுக்கு எந்த யூனிவர்சிட்டி எந்த பேக்கேஜ்னு தெரியும்னா நீங்க கான்டாக்ட் பண்ணீங்கன்னா டீடைல்ஸ் கொடுத்துருவாங்க மேம். கிர்கிஸ்தான் அப்படின்ற ஒரு கண்ட்ரில போய் படிக்க போறோம், ஆனா அதை பத்தி ஒரு நாலேஜுமே இல்லாம தான் வருவாங்க. சேஃப்டி எப்படி இருக்கும்? அண்ட் இப்போ அவங்களுக்கு ஏதாவது பார்ட் டைம் ஒர்க்ஸ் ஏதாவது ட்ரை பண்ணுவாங்க சில பேர். ஏன்னா இப்போ கனடாலயோ அமெரிக்காலயோ போய் படிக்கும் போது பார்ட் டைம் படித்தா படிப்பாங்க. ஸோ அந்த மாதிரி அந்த ஃபெசிலிட்டிஸ் இருக்கா கிர்கிஸ்தான்ல? கிர்கிஸ்தானை முதல்ல நம்ம ஏன் ரெஃபர் பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, காஸ்ட் ஆஃப் லிவிங் கம்மி. இந்தியா மாதிரின்னு வச்சுக்கோங்களேன், இங்க ₹1 அங்கேயும் ₹1. ஒரு சில நேரம் 0.90 சோம், அங்க சோமுன்னு சொல்லுவோம் அந்த மணியை. இங்க வந்து நம்ம ₹1 சொல்றோம். அதை சேமா தான் இருக்கும். நீங்க ₹10,000 போட்டா ₹10,000 எடுத்துக்கலாம். ஸோ இதுக்காக தான் இப்ப நிறைய பேரண்ட் வந்து ஓகே நம்ம மணி அப்படியே போடுற மாதிரி இருக்குன்றதுக்காக சேர்றாங்க. ஆனா நீங்க வந்து கனடாவோ ஆஸ்திரேலியாவோ அங்கெல்லாம் எடுத்தீங்கன்னா காஸ்ட் ஆஃப் லிவிங் ஜாஸ்தி, டாலர்ஸ்ல போகும் இல்லையா. இப்போ $1 உங்களுக்கு கிட்டத்தட்ட ₹90 கிட்ட வந்துட்டு இருக்கு. ஸோ அப்படின்றப்ப கஷ்டம். ஸோ கிர்கிஸ்தான்ல காஸ்ட் ஆஃப் லிவிங் கம்மி. ஸோ அதனால பேரண்ட்ஸ்க்கு ஈஸியா இருக்கும் அக்சஸ் பண்றதுக்கு. வெங்காயம் தக்காளி வாங்கணும்னா கூட இங்க என்ன ரேட்டோ அதே தான் அங்கேயும் இருக்க போகுது. சீசனுக்கு ஏற்ற மாதிரி தான் உங்களுக்கு ரேட்ஸ் எல்லாமே. அதிகமான எக்ஸ்பென்சிவ் இருக்காது அங்க, எக்ஸ்பென்ஷன் எல்லாமே. சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஹாஸ்டல் வேண்டாம், எனக்கு தனியா வெளியே ஸ்டே பண்ணும் அப்படின்னா அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணுவீங்களா? அது வந்து கண்டிப்பா ஃபர்ஸ்ட் 3 years கம்பல்சரி ஹாஸ்டல். ஏன் நாங்க கம்பல்சரி பண்றோம்னா, இப்ப நம்ம ஓகே அவங்க கேக்குறாங்க அரேஞ்ச் பண்ணி கொடுத்துரும். எப்படி லாங்குவேஜ் அவங்க பேசுவாங்க, ஏதோ லோக்கல் வந்து கேக்குறாங்க, அவங்களுக்கு பேச தெரியணும் இல்லையா. அந்த அளவுக்கு அவங்க கத்துக்கணும்னா அட்லீஸ்ட் 3 years ஹாஸ்டல்ல இருக்கணும். அப்பதான் அந்த லோக்கல் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் இயர்ல இது ஒரு எக்ஸ்ட்ரா கோர்ஸ் மாதிரி படிக்கிறாங்க, ஒரு சப்ஜெக்டா படிப்பாங்க கிர்கிஸும் ரஷ்யனும். ஸோ அப்ப அந்த அளவுக்கு பேசிக் கத்துக்கலாம் அவங்க. அதுக்கப்புறம் 3rd இயர்க்கு அப்புறம் வேணும்னா வெளியில இருந்துக்கலாம். ஆனா நம்ம ப்ரெஃபர் பண்றது ஹாஸ்டல் தான். எங்க கைக்குள்ளே வச்சுதான் நாங்க அனுப்புறோம் வீட்டுக்கு. ஏன் ஓஷ் யூனிவர்சிட்டியை காண்டாக்ட் பண்ணோம் மேம் மெடிக்கல் படிக்கணும்னா? ஓகே, நல்ல கொஸ்டின். இதுக்கு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா எத்தனை யூனிவர்சிட்டி இது பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியல. இந்தியாவில் இப்போ ஒரு ஸ்டூடெண்ட் இங்கேருந்து படிக்க போகிறாங்கன்னா திருப்பி அவங்க இந்தியாவுக்கு வந்தோன்னே என்ன ஆகணும்னு நினைப்பாங்க, கண்டிப்பாக இங்கே கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணணுன்ற மாதிரி ஆசை இருக்கும். இல்லை வெளிநாட்டிலே நான் செட்டில் ஆக போகிறேன் அப்படின்றவங்களுக்கு தேவை கிடையாது. இந்தியாவுக்கு வரணும்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக தேவை. எந்த யூனிவர்சிட்டிலையுமே ஓன் அகாடமி கிடையாது. ஓன் அகாடமினா இந்த எக்ஸாம்காக நம்ம படிக்க வைக்கிறோம் தெரியுமா, இது ஒரு தனி கோச்சிங் மாதிரி நம்ம கொடுப்போம். இதுக்கான ஓன் அகாடமி எந்த யூனிவர்சிட்டிலயும் கிடையாது. அதுவும் பேக்கேஜ்லயே வந்துரும். ஆமா, அதுக்கு நம்ம தனி சார்ஜஸ் வாங்குறது கிடையாது. காலேஜ் ஃபீஸ் என்னவோ இதுக்குதான் நம்ம ஃப்ரீயா தான் சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம். இந்த அகாடமில ஃபர்ஸ்ட் இயர்ல இருந்தே படிக்கிறாங்களா, படிச்சு நீங்க இந்தியாவுக்கு வந்துட்டீங்க, எக்ஸாம் எழுதுறீங்க, ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல உங்களால பாஸ் ஆக முடியல, அப்ப நான் என்ன பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா, திருப்பி செகண்ட் அட்டெம்ப்ட்க்கு நம்ம அகாடமி இருக்கு இல்லையா, அதுல ஃப்ரீயா சேர்ந்தே நீங்க படிச்சுக்கலாம். உங்களை பாஸ் பண்ணி இங்க வேலையில உட்கார வைக்கிற வரைக்குமே நாங்க கூட இருப்போம். மத்த இது மாதிரி ஜஸ்ட் அட்மிஷன் போட்டோமா விட்டோமா அப்படின்ற மாதிரி இருக்காது. ஸ்டார்டிங்ல இருந்து எண்ட் ஆஃப் த ஜேர்னி வரை கூட இருப்போம். இப்போ ரீசெண்டா வந்து ஃபாரின் யூனிவர்சிட்டிஸ்ல எல்லாம் எக்ஸ்பெல் பண்றாங்க அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டோம். உங்க யூனிவர்சிட்டியில எப்படி? ஓகே, ஆக்சுவலா ஒரு சில யூனிவர்சிட்டிஸ் பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்துடுறாங்க. ஒரு இயருக்கு இவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் தான் நமக்கு அக்கமடேட் பண்ணணும்னு ஒன்று இருக்கு. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம்னா கரெக்டா அந்த அளவுக்கு தான் நம்ம அக்கமடேட் பண்றோம். பண்ணி கொடுக்குற எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே நம்ம டிகிரி கொடுக்குறது கேரண்டி, நம்ம தான் கேரண்டி பண்றோம். ஆனா ஒருவேளை ஸ்டூடெண்ட் ஒருவேளை மிஸ்பிஹேவ் பண்றாங்களோ, ஒழுங்கா கிளாஸ் அட்டென்ட் பண்ணலையோ, அப்ப சான்சஸ் இருக்கு எக்ஸ்பெல் ஆக. மற்றபடி நம்ம சைட்ல இருந்து இது வரைக்கும் நம்ம 12,000 ஸ்டூடெண்ட்ஸ் கிராஜுவேட் பண்ணியிருக்கோம் நம்ம காலேஜ், நம்ம கிட்ட படிச்சு ஒரு ஸ்டூடெண்ட் கூட இந்த மாதிரி இஷ்யூஸ் வந்து எக்ஸ்பெல் ஆனதில்லை, எக்ஸ்பெல் ஆகவும் நாங்க விடுறது இல்லை.
கண்டிப்பா அங்க படிக்கிறவங்க எல்லாருமே இந்தியால பிளேஸ் ஆகிடுறாங்களா? ஆமா, கண்டிப்பா. இப்ப கூட நீங்க பாத்தீங்கன்னா நம்மளோட ஸ்டூடெண்ட் அரவிந்த்னு ஒரு பையன் இன்னைக்கு கன்சல்டேஷனுக்கு வந்திருக்காங்க. நான் கூப்பிடுறேன், நீங்க கூட கேளுங்க. அவங்க நம்மள்ட்ட படிச்சு பாஸ் ஆன பையன். இப்ப என்ன பண்றாங்க என்னன்னு அவங்க சொன்னா பெட்டரா இருக்கும். நீட் வந்து ஜஸ்ட் பாசிங் மார்க் இல்லை. நமக்கு 113 மார்க்ஸ் இருந்ததுன்னா ஒரு சில கேட்டகரிஸ் பொறுத்து மார்க்ஸ் மாறும் இல்லையா? ஸோ நம்ம அதிகபட்ச மார்க்கே பார்த்தீங்கன்னா 150 இதுக்குள்ள இருந்தாங்கன்னா எந்த கேட்டகரியா இருந்தாலும் அவங்க வந்து எம்பிபிஎஸ் பர்சூ பண்ணலாம். இது போக எக்ஸ்ட்ரா குவாலிஃபிகேஷன் என்ன வேணும்னா 12th முடிச்சிருக்கணும். அந்த 12th பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி. இது நான் முக்கியமா சொல்லணும். நிறைய பேரண்ட் என்கிட்ட, பேரண்ட் இல்ல ஸ்டூடெண்ட் என்கொயரி பண்றது என்னன்னா, நான் வந்து ஆர்ட்ஸ் குரூப் எடுத்தேன், காமர்ஸ் குரூப் எடுத்தேன், என்னால எம்பிபிஎஸ் சத்தியமா முடியாது. நீங்க பயாலஜி முடிச்சிருந்தீங்கன்னா மட்டும்தான் உங்களால முடியும். இந்த 3 சப்ஜெக்ட்ல 50%க்கு அபோவ் இருக்கணுமா, அவ்வளவுதான். மத்தபடி இந்த ரெக்யர்மெண்ட்ஸ் இல்ல. கிளாஸஸ் என்ன லாங்குவேஜ்ல மேம் மெயினா எடுப்பீங்க? கண்டிப்பா இங்கிலீஷ் தான். ஆப்வியஸ்லி இப்ப நான் ஒர்க் பண்றேன்னா என்னால ரஷ்யன் பேச முடியும், பட் ரொம்ப ஃப்ளூவெண்டா கிளாஸ் எடுக்கிற அளவுக்கு முடியும்னா முடியாது இல்லையா? ஸோ அதுலயே உங்களுக்கு தெரிஞ்சிடும். இங்கிலீஷ்னா நமக்கு ஃப்ளூவெண்டா இருக்கும். ஸோ கண்டிப்பா உங்களுக்கு ஃபுல் அந்த 6 இயர்ஸ் நீங்க முடிக்கிற வரைக்குமே உங்களுக்கு இங்கிலீஷ்ல தான் இருக்கும். உங்க காலேஜ்ல படிக்கிறாங்க, படிச்சுட்டு வெளியே வர போறாங்க அப்படின்னா அவங்களுக்கான எக்ஸ்ட்ரா பெனிஃபிட்ஸ் என்ன இருக்கும்? ஆப்வியஸ்லி வந்து பட்ஜெட் தான். எல்லா பேரண்ட்டுமே பாத்தீங்கன்னா கம்பேரிட்டிவ்லி மற்ற யூனிவர்சிட்டிலாம் நீங்க பாக்குறீங்கன்னா அரௌண்ட் 30 lakhs 35 lakhs கிட்ட சொல்றாங்க எல்லா மணியுமே சேர்க்கும் போது. ஆனா நம்ம யூனிவர்சிட்டி பாத்தீங்கன்னா 2 யூனிவர்சிட்டியுமே 25 lakhsக்கு உள்ளே முடிஞ்சிருக்கு. எல்லாமே கம்ப்ளீட் கோர்ஸ், அதாவது ஃபுட், ஹாஸ்டல் எல்லாமே சேர்த்து. ஸோ இதை விட வேற என்ன வேணும்? எஜுகேஷனும் பெஸ்டா இருக்கு, இந்தியாவில வந்து நீங்க கிளியர் பண்ணி ஒர்க் பண்றதுக்கும் பெஸ்டா இருக்கு. ஸோ ஆப்வியஸ்லி தட் இஸ் இட். சேஃப்டி, ஃபுட் எல்லாமே வந்து நீங்க எல்லாமே அரேஞ்ச் பண்ணுவீங்க. A to Z நம்ம கையில தான். அவங்க முடிச்சு வர வரைக்கும் பேரண்ட் அஷ்யூர் பண்ணி அனுப்பலாம் ஸ்டூடெண்ட்டை. அவங்களை நம்பி அனுப்புறோம், நீங்க பத்திரமா பார்த்துக்கோங்க அப்படின்ற மாதிரி தான். நம்ம கையில விட்டுட்டாங்கன்ற மாதிரி. ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட ஓன் பிரதரா இருந்தாலுமே நீங்க கேட்கலாம், எல்லாருமே வந்து சும்மா சொல்லுவாங்க ஆனா அவங்க பண்ண மாட்டாங்க. நான் என்னோட ஓன் பிரதர், இப்போ அவங்களுமே அட்மிஷன் போட்டு அதே யூனிவர்சிட்டிக்கு தான் கூட்டிட்டு போறேன். ஒருவேளை அந்த யூனிவர்சிட்டி கரெக்டானதா இல்லை அப்படின்னா என்னோட ஃபேமிலி நான் அடுத்த ரெஃபர் பண்ண மாட்டேன் இல்லையா? ஸோ அதுலயே தெரிஞ்சுக்கணும். இப்போ அவங்க படிச்சுட்டு இருக்காங்க, அவங்களுக்கு லீவ் அந்த மாதிரினா அவங்களோட அரேஞ்ச்மெண்ட் எப்படி இருக்கும்? அவங்களே அரேஞ்ச் பண்ணுவாங்க இல்ல? நாங்க அதுவுமே என்ன பண்ணோம் அப்படின்னா, இப்போ வந்து எக்ஸாம் டேட்ஸ் முன்னாடி சொல்லிடுவோம், ஒரு 3 months பிஃபோரே. இப்பதான் உங்களுக்கு எக்ஸாம் முடிய போகும். அப்ப டிக்கெட்ஸ் எல்லாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா, அந்த 3 months பிஃபோரே புக் பண்ணா ரொம்ப காஸ்ட் எஃபெக்டிவா இருக்கும். 20 to 30K உங்களுக்கு அப் அண்ட் டவுனே முடிகிற மாதிரி எல்லாம் இருக்கு நம்மகிட்ட. ஸோ அதுக்கான ஆப்ஷன்ஸுமே நம்ம ப்ரொவைட் பண்ணிடுவோம். இந்த ஃபிளைட்டு இந்த டேட்ல இருக்கு, இவ்வளோ காஸ்ட்ல இருக்கு அப்படின்னு. ஸ்டூடெண்ட்ஸ் ஜஸ்ட் அமௌண்ட் மட்டும் கொடுப்பாங்க, நம்மளே புக் பண்ணி கொடுத்துரும். ஒருவேளை ஸ்ட்ரென்த் அதிகமா மாஸ் ஆஃப் த ஸ்டூடெண்ட் வந்து போறாங்க அப்படின்னா அந்த டைம்ல நம்ம என்ன பண்றோம்னா சார்ட்டர் ஃபிளைட் மறுபடியும் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறோம் ரிட்டர்னுக்கும். ஸோ உங்களுக்கு ஈஸி ஆக்சஸ் தான். டிரான்சிட் ஃபிளைட்டா இல்ல டைரக்டாவே டிராவல் பண்ணுவாங்க? டிரான்சிட் ஃபிளைட்டும் இருக்கு. டைரக்ட் ஃபிளைட் அப்படின்னு கேட்டீங்கன்னா இண்டிகோல இப்பதான் அரேஞ்ச் பண்ணிருக்காங்க. டைரக்டா டெல்லி டு தஷ்கெண்ட் மாதிரி அரேஞ்ச் பண்ணிருக்காங்க. ஸோ வந்து டைரக்ட் ஃபிளைட்ஸும் இருக்கு. தஷ்கெண்ட்ல இருந்து நம்ம எனிஹவ் டாக்ஸில தான் போற மாதிரி இருக்கும். அது ஒரு 6 hours வரும் ஜர்னி. இல்ல அப்படின்னா டிரான்சிட் ஃபிளைட். டிரான்சிட் ஃபிளைட் போடும்போது உங்களுக்கு டைரக்டா நம்ம இருக்க இடம் ஓஷ்க்கே வந்து லேண்ட் ஆயிடும். ஓஷ் வந்து மெயின் சிட்டில இருக்கா இல்ல? ஆமா, இது கண்டிப்பா நான் சொல்ல வேண்டிய ஒரு ஆன்சர். அதாவது கிர்கிஸ்தானோட கேபிட்டல் பாத்தீங்கன்னா பிஷ்கெக். அங்க வந்து காஸ்ட் ஆஃப் லிவிங் அதிகம். இப்ப நாங்களாம் எப்படின்னா டூர் மாதிரி போனோம்னா ஒரு 1 weekல எங்களுக்கு வந்து 40,000 கிட்ட காலி ஆயிடும். அமௌண்ட் ஜாஸ்தியாங்க. பிகாஸ் ஆஃப் மெயின் செகண்ட் கேபிட்டல், கிர்கிஸ்தானோட செகண்ட் கேபிட்டல் பாத்தீங்கன்னா ஓஷ். ஓஷ் வந்து எப்படின்னா உங்களுக்கு மாடரேட்டா இருக்கும், ரொம்ப ஜாஸ்தியாவும் இருக்காது, ரொம்ப லோவாவும் இருக்காது. ஸோ அப்படின்றப்ப உங்களுக்கு காஸ்ட் ஆஃப் லிவிங் பேலன்ஸ் ஆயிடும். ஃபுல்லாவே இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் தான் இருக்காங்க? இல்ல, லோக்கல் ஸ்டூடெண்ட்ஸும் இருக்காங்க. அவங்களுக்கு தனி பில்டிங், நம்ம இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தனி பில்டிங். ஆனா இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் அதிகமா படிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எக்ஸ்க்ளூசிவா இப்போ வேர்ல்ட் ரெக்கார்ட் கூட வாங்கிருந்தோம். நீங்க நம்ம போட்டோஸ்ல பார்க்கலாம். ஸோ ஒரு யூனிவர்சிட்டியில அவ்வளவு ஸ்டூடெண்ட்ஸ் இல்லைன்னா உங்களுக்கு அது கிடைக்காது. ஸோ அதுவுமே நம்ம யூனிவர்சிட்டி பிளேஸ் பண்ணிருக்கோம். ஸோ நிறைய விஷயங்கள் பேசுனீங்க, நிறைய விஷயங்கள் எஜுகேஷன் பத்தி ஒரு நாலேஜ் இல்லாம லைக் நிறைய பேருக்கு 12th முடிச்சிருப்பாங்க, ஆனா மெடிக்கல் படிக்கணும்னு ஆசை இருக்கும், ஆனா நீட் முடிக்கணும் அப்படின்னு, நீட்ல நல்ல கட் ஆஃப் வேணும், அதுக்கப்புறம் கவர்மெண்ட் காலேஜஸ் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி இது பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அவங்க எல்லாத்துக்குமே நிறைய டீட்டெயில்ஸ் நீங்க சொல்லியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.